صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب கண்ணியத்துக்குரிய நேயர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய வாழ்நாளிலே மிகவும் பெருமதியான ஒரு காலப்பிரிவு, பெருமதியான பகுதி தான் வாலிபம். இந்த வாலிபத்தை நாம் இஸ்லாமிய வழியிலே ஷரியத்துக்கு உட்பட்ட முறையிலே கழிக்க பழக வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை ஷரியத்துடைய முறையில் இஸ்லாமிய வழியில் நடத்தாட்டுகிறானோ கழிக்கிறானோ அந்த வாலிபரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கௌரவப்படுத்துகிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு யௌம லா லில்லு இல்லா லில்லு. நாளைய கியாமத்துடைய நாள், மஹ்ஷர் மைதானம் எவ்வளவு கஷ்டமான ஒரு இடம். அங்கே அமளி துமலிகள் நிறைந்த அந்த இடத்திலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 7 கூட்டத்தாருக்கு புகலிடம் கொடுக்கிறான், 7 கூட்டத்தாரை கௌரவிக்கிறான், கண்ணியப்படுத்துகிறான். சகோதரர்களே, அதிலே ஒரு கூட்டம் வஷாபுன் நஷ்அ ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை இஸ்லாமிய வழியிலே அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே வணக்க வழிபாடுகளிலே கழித்த வாலிபர்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், நமது வாலிபர்களை பார்க்கின்ற பொழுது அங்கே அவர்கள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள் இல்லை, விளங்குகிறார்கள் இல்லை, இஸ்லாமிய உணர்வு ஈமானிய உணர்வு இல்லாமல் மிகவும் நாகரிகம் என்ற பேரிலே அநாகரிக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில வாலிபர்களை பார்த்தால் அவர்களுடைய கழுத்திலே மாலை, கைகளிலே காப்பு, பெண் வேடம், இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, சினிமா தியேட்டர்களிலே போய் சீரழிகிறார்கள், ஒழுக்கக்கேடான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு துடிப்பான வயது! இந்த வயதை நல்ல வரையிலே நல்ல ஆக்கப்பணிகளிலே பாவித்து தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டம் வாலிபர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் வாலிபத்தை பற்றி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக நாளைய கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் மைதானத்திலே நம்மிடத்திலே விசாரிப்பான் என்று ஹதீஸ்லே வந்திருக்கிறது. நமது முன்னோர்களை பாருங்கள், அங்கே வாலிபர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எவ்வளவு அழகான ஒரு நமூனா அவர்களில் இருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ், ஹஜ்ரத் சல்மான், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் எல்லாம் இளம் வயது வாலிபர்கள். முஸ்அப் இப்னு உமைர், அதே போன்று தாபிஈன்களை பார்க்கிறோம், முஹம்மது இப்னு காசிம், தாரிக் இப்னு ஜியாத். நாடுகளை அங்கே அவர்கள் பிடித்து இஸ்லாத்தை பரத்தினார்கள். அதாவது காசிம் அவர்கள், அதே மாதிரி தாரிக் இப்னு ஜியாத் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் தாவா பணிக்காக வேண்டி புறப்பட்டு சென்று அந்தந்த பகுதிகளிலே அவர்களுடைய நல்ல குணத்தின் காரணமாக, ஆளுமையின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை பரத்தி எவ்வளோ பெரிய ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். எனவே நம்முடைய வாலிபர்கள் அவர்கள் முற்காலத்திலே எத்தனையோ சாதனைகள் சாதித்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறார்கள், இஸ்லாத்துக்காக பாடுபட்டிருக்கிறார்கள், ஒழுக்கத்துக்கு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாலிபர்களை இன்று பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. எனவே இந்த போக்கு நாகரிகம் என்ற பேரிலே அநாகரிகம் என்று தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. ஷரியாவுக்கு மாற்றமான அநாகரிக போக்குகளை நாங்கள் கடைபிடிக்க கூடாது. அவற்றிலிருந்து விலகி ஒதுங்கி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சுத்தமான இந்த மார்க்கத்திலே துறவரம் கிடையாது. அங்கே நீங்கள் பிரமச்சாரியாக இருங்கள், துறவிகளாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை. எனவே இந்த வாலிப வயதை கழிக்க வேண்டிய முறையை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் விளங்கி அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான முறையிலே நமது வாலிபத்தை செலவழிக்கக்கூடிய வாலிபர்களாக நாம் அனைவர்களும் ஆகுவதற்கு முயற்சி எடுப்போமாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Knowledge Box, the value-based media network.